நினைக்கலாமா? தேங்க்யூ அங்கிள். நன்றி நன்றி நன்றிம்மா, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த உரைக்கான நேரமாக இது இருக்கிறது. தொடர்ந்து காலையிலிருந்து மழலை சுவடி, புதியன விரும்பு, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர், குழந்தைகளின் நற்பண்புகள், நெகிழி இல்லா உலகம் செய்வோம், அகிலம் விரும்பும் அமைதின்னு போன இந்த அரங்கு இப்போ பி ப்ரிப்பேர்டு நேச்சர். என்ன பி ப்ரிப்பேர்டு நேச்சர் அப்படின்னா, ஆயத்தமாக இரு. வாழ்க்கையில எந்த நிலையிலும் நாம எப்படி ஆயத்தமாக இருக்கணும், அந்த ஸ்கவுட், இந்த சாரணிய கல்வியை எப்படி தலைமுறைக்கு கடத்தணும். எல்லா நிலைகளிலுமே ஒரு மனிதன் சாரணியனாக இருக்கும் பொழுது ஒழுக்கத்திலிருந்து பிறருக்கான வாழ்வு என்பதை அமைத்துக் கொள்வதிலிருந்து மிக சிறப்பான ஒரு இலக்கை எட்ட முடியும். இந்த உலகத்துல நமக்கு 100 பக்கமா நம்மளுக்கு வீரர்கள் எல்லாம் தேவையப்பட மாட்டார்கள். குழந்தைகள் 3 வயதிலிருந்தே சாரணிய அந்த பண்பை பெற்று விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய உலகம் காத்து கொண்டிருக்கிறது. இத்தனை மாநாடுகள் தேவைப்படாது. உலகத்துக்கு எல்லாருமே அந்த சாரணிய பண்பினில் பி ப்ரிப்பேர்டு நேச்சர்ல வந்துட்டாங்கன்னா இத்தனை மாநாடுகள் கூட தேவைப்படாது. அப்படி ஒரு செயல்பாட்டில் இருப்பவர் தான் ஆசிரியை ஷர்மிளா அவர்கள். ஆயத்தமாக இருந்த தலைப்பில் நமக்கு பேச இருக்கிறாங்க. சாரண பயிற்சியாளர் ஷர்மிளா ரவீந்திரன் அவர்கள். சோசியல் எஜுகேட்டர், ஸ்பெஷல் எஜுகேட்டர், லேடி ஸ்கவுட் மாஸ்டர், நேஷனல் லெவல் அசிஸ்டன்ட் லீடர், ட்ரெயினர், ஸ்கவுட் என்ற மாதிரியான பல்வேறு நிலைகள்ல ஆசிரியராகவும் இருந்து கொண்டு அந்த பயிற்சியாளர்களுக்கெல்லாம் பயிற்சியாளராக பறந்து பல்வேறு விதமான அந்த கேம்பெயின்ல இருந்து கொண்டு மாணவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவுமே இளைஞர்களுக்கான அந்த 14 வயதை கடந்தவர்களுக்கான தற்சார்பு வழிகாட்டுதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று மிக முக்கியமான தலைப்பாக ஆயத்தமாக இரு, பி ப்ரிப்பேர்டு நேச்சர்ல நமக்கு இந்த உலக அமைதி மாநாட்டுல, குழந்தைகள் மாநாட்டுல அவருடைய கருத்தை வழங்கியிருக்கிறார்கள். உங்களுடைய நேரத்திற்கு நன்றிமா, நீங்கள் தொடரலாம். Good morning to all. Happy morning. It's a pleasure to join with you all in this continuous marathon of sharing the ideas and views of peace to the world. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்ல கன்வர்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். If it I'm wrong, please do apologize. So before I start with, I want to start with a video presentation. Sir, can you see my thing? ஷேர் ஆகலமா? நீங்க ஷேர் ஆகுது. ஃபைன் மா. அதாவது பி ப்ரிப்பேர்ட் அப்படின்றது வந்து இந்த ஸ்கவுட்டிங்ன்ற ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் பேடன் பவுல். அவருடைய பேர்லயே வந்து பிபின்னாங்க நாங்க ஷார்ட்டா கூப்பிடுவோம். ஸோ த மூமெண்ட் வி சே பிபி, பசங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த ப்ரெஷர் ஒண்ணு இல்லை அப்படின்னா we cannot walk forward, we cannot be prepared. So let's watch this video. அம்மா வீடியோல ஆடியோ வரல, சவுண்ட் வரலம்மா. நீங்க லேப்டாப்ல இருந்து ஷேர் பண்ணீங்கன்னா ஷேர் வித் சவுண்ட்னு ஆரம்பிக்கும் போது ஒரு ஐகான் காட்டும். கேக்குறீங்களா? ஓகே ஓகே, 1 minute. சாரி, சவுண்ட் நான் ரேஸ் பண்ணிட்டேன். நீங்க லேப்டாப் ஷேர் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணும்போது ஒரு செக் பாக்ஸ் கேக்குமா? ஷேர் வித் ஆடியோ, ஷேர் வித் ஆடியோன்னு அதுல ஆடியோ டிக். இப்போ
சவுண்ட் வரலம்மா, சவுண்ட் வரல. நீங்க ரீஷேர் பண்ணுங்க. இந்த ஷேரிங் கேன்சல் Okay. பண்ணிட்டு ரீஷேர் பண்ணும்போது அந்த செக் பாக்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ். 1 minute. I'll do it. Your weather is not good, sir. Maybe. சரி சரி, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. In case getting paused. சார் இப்ப கேக்குதுங்களா? இல்லம்மா, வீடியோ சவுண்ட் கேட்கல உங்களுக்கு. Everything I adjusted. I don't know. Now just see. It's okay. Even share sound also I gave. ஓகே. நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேமா. அந்த லோட் ஆகல. இன்னும் ப்ளே பண்ணுங்க. ப்ளே ஆகல, அப்படியே நிக்குது, ஹோல்ட் ஆகி நிக்கு. இப்ப இணைய தடை இருந்ததுன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்தது நீங்க உரையை தொடரலாம். Okay. Last I'll try to play. Okay. Okay. Sorry for the trouble. I think it is technically something is happening. No issues மா, நீங்க தொடரலாம். Okay. இவர்தான் Baden Powell. அதாவது ராபர்ட் ஸ்டீஃபன்சன் ஸ்மித் Baden Powell. Many of you will be knowing it or many of you may not know it. அப்படின்னு தான் சொல்லணும். இவர்தான் சீஃப் ஸ்கவுட்னு சொல்றோம். ஸோ பி ப்ரிப்பேர்டு நான் சொல்றதுக்கு முன்னாடி வந்து இவருடைய லைஃப் ஸ்டோரி சொன்னாதான் ஹவு திஸ் ஹஸ் கம் டு ஸ்கவுட்டிங்கிறது தெரியும். ஸோ இவர் வந்து இங்கிலாந்துல பிறந்தாரு. 13 வயசுலயே வந்து ஒரு ஆர்மியில சேர வேண்டிய ஒரு பர்சனா மாறிட்டாரு. அதுவும் இல்ல 6வது பிள்ளையா பிறந்தது. அப்பா வந்து 3 வயசுலயே தவறுனால தேவர் ஃபோர்ஸ் டு அண்டர்டேக் அவங்க லைஃப வந்து அப்ப அந்த டைம்ல இருக்கிறது தெரியும் இல்லையா, அதனால ஃபோர்ஸ் டு டூ ஜாப்ஸ் அவங்களுடைய ஓன். அதே மாதிரி பேடன் போல பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னா நல்ல ஸ்கில்டு பர்சன், பட் அகாடமிக்கலி ஹி இஸ் நாட் சவுண்ட். இப்ப இந்த காலத்துல பேரண்ட்ஸ் சொல்றாங்க படிக்கணும் அகாடமிக். வாட் அகாடமிக் வில் டு? ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் அகாடமிக். இட் இஸ் அ பார்ட். அட் த சேம் டைம் லைஃப் ஸ்கில்னு அவனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து எப்படி வந்தா எப்படி போலான்ற வழியை சொல்லி கொடுக்கறது தான் லைஃப் ஸ்கில். அது வந்து மல்டி பர்பஸ் மல்டி டேலண்டட் பர்சனா மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய விதங்கள் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசன்ட் ஜெனரேஷனை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்ரிபடியா பிஹைண்ட் இன் த இமேஜினரி வேர்ல்ட். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் அப்துல் கலாம். Everybody wants to become astronaut. Everybody wants எல்லாம் அந்த ஹை ரேஞ்சில தான் பார்க்கலாம். ஸோ who will be there to train or to tune up othersன்றது பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல அந்த காலத்துல வந்து in 18th Lord Baden-Powell, he was a person who initiated the movement so called scouting for boys. அந்த ஸ்கவுட்டிங் வந்து அவர் எப்படி ட்ரை பண்ணாரு அப்படின்னா முதல்ல ஆரம்பிச்சது வந்து 20 பசங்களை வச்சுதான் ஆரம்பிச்சாரு. 20 பசங்களை கூட்டிட்டு போயிட்டு பிரவுன்சி ஐலாண்ட்ன்ற ஒரு இடத்துல வந்து ஓப்பன் கேம்பிங். அதாவது இன்ஷார்ட் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கவுட்டிங் இஸ் ஆல்வேஸ் அவுட்டிங். We don't have classrooms. We don't want classrooms. We want a place, whether it is a jungle or a desert area, whatever it is, people should be ready to live. They should know how to run their life, how to run, make others to run along with them. இதுதான் நம்ம ஸ்கவுட்டிங் லைஃப்ல மெயினா சொல்றது. இப்ப இந்த பிபியோட ஒரு ஜஸ்ட் ஐ ஷேர் த ஸ்லைட்ஸ். ஸோ இவர் வந்து 13 வயசுல வந்து ஆர்மியில சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் அதுல இம்ப்ரூவ் ஆகி செவல்ரியில வந்து ஹையர் பொசிஷன் வந்தாரு. தென் ஹி வாஸ் லெப்டினன்ட் லேட்டர். அதே மாதிரி எப்படி அவருடைய ஆர்மி லைஃப்ல அவரு ட்ரெயின் அப் ஆகி வந்தாரோ அதே மாதிரி அதர் இதுல வந்து கூட அவர் வந்து வெல் ஸ்கில்டு பர்சன். ஹி இஸ் அ குட் ரைட்டர், ஹி இஸ் அ குட் ஆர்டிஸ்ட்.
எல்லா விதத்திலயும் மல்டி ஸ்கில்டா வந்தாரு. பட் அகெயின் ஐம் அண்டர்லைனிங் ஹி இஸ் நாட் அ குட் அட் ஆர் ஹையர் அச்சீவர் இன் சோ கால்டு அகாடமிக். இப்படி இருக்கிறவரு அவருடைய லைஃப்ல அவ்வளவு பட்டது என்ன நினைச்சாருன்னா, இத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படின்ற பிளான் அவருக்கு இருந்ததுல ஒன்ஸ் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆர்மியில இருக்கும்போது ஒரு மேப்கிங் வார்னு ஒண்ணு நடக்குது. அந்த டைம்ல இந்த மோத பார்ட்டிஸ்குள்ள நடக்கிற அந்த ஃபைட்டை வந்து இவங்களுக்கு கோஆர்டினேட் பண்றதுக்கு, இவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷனை கொடுக்கறதுக்காக திடீர்னு அவருக்கு வந்த ஐடியால அந்த லோக்கல் சவுத் ஆப்பிரிக்கன் ட்ரைப் பசங்களை, யூத், அதான் சோ கால்ட் யங் சில்ட்ரன் தட் ஏஜ் ஆஃப் 10+ to 25, அந்த பசங்க வந்து தே ஆர் வெல் ஸ்கில்டு அப்படின்ட்டு அவர் பிளான் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள ஒரு மெசஞ்சர்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த மெசஞ்சர்ஸா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையலா அவர் ட்ரை பண்ணும்போது he did and he could achieve something what he has expected. அப்படிங்கும்போது what he planned, okay, youngsters are very good, youngsters are tough enough to proceed this whatever task is given to them. So what I should do as a person, I should start with a so called a movement called scouting அப்படின்னு அந்த ஸ்கவுட்டிங் ஆரம்பிக்கலான்ற பிளான் அந்த மேப்பிங் வார்க்கு அப்புறம் தான் அது வந்துச்சு. அந்த மேப்பிங் வார் முடிஞ்சு இதை பிளான் பண்ணும்போது எவ்ரிதிங் whenever you start something you will have a motto. நான் இதை அச்சீவ் பண்றதுக்கு எனக்குன்னு ஒரு மோட்டோ, குறிக்கோள் இருக்கு அப்படின்னு. அந்த குறிக்கோள் தான் so called the topic be prepared. be prepared, ஆயத்தமாக இரு. எது வேணாலும் வரலாம், ஃபார் எது வந்தாலும் நம்மள எக்யூப் பண்ணி நம்மள முன்னாடி கொண்டு போறதுக்கு நம்ம வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றதுதான் பி ப்ரிப்பேர்ட். அப்படின்னும் போது இது ஸ்கவுட்டிங்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we don't ignore academic. At the same time, which are the topics, which are the things where the children will be skilled in as a multi-talented persons. அதே மாதிரி இங்க எல்லாரும் சொல்றாங்க, ஃபார் மீ we are facing so many things when scouting is concerned. ஸ்கவுட்டிங்ல என்ன இருக்கு? ஸ்கவுட்டிங்ல எல்லாமே இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு, சயின்ஸ் டீச்சிங் இருக்கு, மேத்மெட்டிக்ஸ் இருக்கு, சோஷியல் இருக்கு, எல்லாமே. யூ see each and every part is been totally when a scout is being trained, when a scout, a trainer trains a scout, he becomes an all-round developer by all means, physically, mentally, morally, spiritually, emotionally, and economically and socially also. He is becoming a well-being, he is becoming a normal human being who can serve for the society. இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுல இந்த பி ப்ரிப்பேர்டுன்ற ஒரு டாபிக் வரும்போது அவன் வந்து நாளைக்கு நம்ம ஒரு கண்ட்ரியினுடைய சிட்டிசன் ஆகிறான் அப்படின்னும் போது அவனை தயார்படுத்துறது தான் ஒரு ட்ரெயினர் எங்க ஸ்கவுட்டிங்ல இருக்கிறது. அது எந்த விதத்துல, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகட்டும், ஒருத்தன் விழுந்துட்டான், அந்த நிமிஷம் அவன் டாக்டர் கிடையாது, ஒரு ஸ்கவுட் வந்து ஒரு டாக்டர் கிடையாது, பட் வெல் ப்ரிப்பேர்டா அவனை ட்ரெயின் பண்றோம். என்ன பண்றோம்னா, அவனுக்கு டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ ஸ்கவுட் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்றத இனிஷியல் ஃபர்ஸ்ட் எய்டு சர்வீஸ் எப்படி பண்ணலான்றத we are preparing him. And to be very frank, once a boy is get trained into scout, he will not step himself behind. ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா he will be the first person to stand forward and make a path, show a path to the person, other those who are a victim. அப்படின்னு இருக்கும்போது அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறது, என்ன பண்ணணும் எதுன்றத அவனுக்கு இங்கேயே ட்ரெயின் பண்ணணும். So when he is prepared, he can follow up, he will be a well-being for showing path and helping others in the society. Slowly 1 + 1 + 1 it adds up to a multiple number of persons to hold the countries. And we as a scouting, we have 4 pillars. In the 4 pillars, character first, we are building the character of a child. That is, especially I'm talking about the youth, where there is a multiple difference, multiple changes happening during the age. And every day as a teacher or as a trainer or in your field, everybody are facing all these things. And apart from that, we have handicraft, which means with the things available, அதுவும் பி ப்ரிப்பேர்ட் தான். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து டியூன் அப் பண்ணி யூஸ் பண்ண தெரியணும். அதான் ஹேண்டிகிராஃப்ட். Handicraft not making back anything. Wherever you are, you should be able. Suppose somebody is there, fallen down, how to make a structure. We don't have a bed sheet, we don't have a
metal stretcher there what he can do, he can use his own arms with the friend's arms to carry the இதே மாதிரி இந்த மாதிரி so many ways. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட்ல பண்ணுவாங்க. As a cooking, they can prepare something. If nobody is there at home, he will be able to survive with his own thing, own help. Either with fire or without fire, or that way we are preparing them. If you go to, and we have several proficiency badges in which we train our scouts to be well in advance and take care of himself, and he will be able to pull the cart along with others, along with him. He will not leave, oh, I am not responsible அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டான். அவன் என்ன பண்ணுவானா, தான் போறதோட மத்தவங்களையும் கூட்டிட்டு போற ஸ்ட்ரென்த்தை வந்து by all means we are training them in different levels. அதே மாதிரி இப்ப பிபி சொன்ன ஸ்டார்ட் பண்ணும்போது 20 ஸ்கவுட்ஸ் வச்சுதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் அன்னைக்கு அந்த பி ப்ரிப்பேர்ட் பண்ணி அனுப்பின அந்த 20 ஸ்கவுட்ஸ் இன்னைக்கு millions of scouts and guides are there over this world. We are having, we to be proud as a scouter. I feel proud to say in this moment that this is the only movement which runs beyond 100 years throughout this world. மத்த எல்லாம் வந்து within the country இருக்கும், within the state. அவ்வளவு இது ஒண்ணுதான் throughout. And we spread messenger of peace ன்னு ஒரு பெரிய பேட்ஜ் ஒண்ணு இருக்கு. அதுல அவ்வளவு அழகா பசங்க பண்ணிட்டு அவ்வளவு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணி, ஈவன் ஃப்ரம் ஸ்மால் கிட், கேஜி கிட்ல இருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, அதாவது 21st of September we celebrate this day. அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு they started spreading small events. So the called அவங்க கிராஃப்ட்லயோ இல்ல டிராயிங், whatever in which way they can do, they started spreading the word peace within their apartments. As we belong to a metropolitan cities, we love to go to villages, but we are put up within the cities. So we do work with the apartments and other associations where we can go, and we work with several government schools also. Going behind, then after this, when we go for a peace, அப்படின்னு இந்த முன்னாடி ஒரு I think my person who was talking, Dr. Selvi, she was underlining about the word peace. அதே மாதிரி அது எப்படி எல்லாம் மேனிப்புலேட் ஆகுது அப்படின்னு. அப்ப அதுக்கான பி ப்ரிப்பேர்ட், அதுலயுமே பி ப்ரிப்பேர்ட் தேவைதான். அது எப்படின்னா, it should start from home. It is not that school will run or the society. We should start as a parent. We should make, அதாவது வீட்லயே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்ததுன்னா, சின்ன குழந்தையா இருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க, வேணா தொடாத, சில்லி வில் burn. Let them be prepared for the life. நாளைக்கு அவனுக்கு ஒரு கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அவன் அது ப்ரிப்பேர்டா இருக்கும். அதனால சின்ன பிள்ளைங்களை நம்ம கைட்லைன்லயே வந்து கொண்டு போறதுனால தப்பு கிடையாது. Next by, I think my screen is, yes. அதே மாதிரி as a scout, how he should be prepared. அத வந்து பிபி எப்படி சொல்றாரு அப்படின்னா, be prepared in 3 ways, especially in 3 ways. That is, physically, a boy, youth boy should be physically strong, mentally awake, and morally straight. Physically strong, not just eating junk foods or anything as you wish, and what to say, eating too much of food is not being healthy, but having a healthy food only he means. Here, just a short line I want to underline for you all is Scout motto, that is the be prepared. The Scout motto is be prepared. The motto of the night of the old was be always ready. அதாவது நைட் அப்படின்றது சோல்ஜர்ஸ்க்கான இந்த ஒரு வார்த்தை தான் be prepared, which Baden-Powell has taken from the army thing, and he has inculcated and practiced in the moment so-called scouting as a motto, be prepared. அப்படின்னும் போது இந்த இதுல பண்ணும்போது the scout is the modern knight. இன்னைக்கு இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருன்னு கேட்டா நம்ம ஸ்கவுட்ஸ் தான். சோ அவங்க வந்து எப்படி வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு அன்னைக்கே ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணாரு. அதுக்கான சிலபஸ்லயே ஒவ்வொரு இதுல எடுத்தீங்கன்னா எப்படி ஆயுதமா இருக்கணும்ன்றத அவர் சிலபஸ் வைஸ்ல எப்படி பண்ணணும்ன்ற சிஸ்டமும் அவருக்கு within this short period. It's not easy to share everything. Who learn how to meet people. அவன் அதுல என்ன ஆகுறான் அப்படின்னா, சொசைட்டில எப்படி டெவலப் பண்ணும், அவனை எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்,
வச்சுக்கிட்டது மட்டும் பரவாயில்ல, மத்தபடி மத்தவங்க கிட்ட எப்படி மிங்கிள் ஆகணும், அதே மாதிரி அவனே காப்பாத்தினாதான், அவனே பார்க்க தெரிஞ்சாதான் அவன் மத்தவங்கள பார்க்க முடியும் அப்படின்றதுதான் இங்க அவரு இன்சிஸ்ட் பண்றது. So be prepared means physically a scout should be strong, mentally he should be awake. If something happens in the moment, he should be able to overcome that without anybody's help. அத அவன் ஃபர்ஸ்ட் பர்சனா நின்னு மத்தவங்களை இழுத்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு டூலா அவன் நிக்கணும்ன்றதுதான் இங்கோட ட்ரைனிங். Mentally awake and morally straight as moral that underlines the character. When he says he should be a person with the word be and make. நான் செய்யணும், மத்தவங்க அதை பார்க்கணும், பார்த்துதான் செய்யணும். அதை நீ செய் அல்ல நீங்க செய்யுங்கன்றது சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம செயல் வழியா மத்தவங்களை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுதான் another thing which we are making us do. And we follow a method so called learning by doing. So everything is practically done and trained. Scouts are being trained. Let's have a video played on this. Actually என்னோட first videoலே நான் அது பண்ணனும்னு நினைச்சேன். A boy once asked a wise old man what the secret to success is. Clear? Fine ma, fine, clear. Okay. The wise man told the boy to meet him at the river in the morning and he would be given the answer. A boy once asked a wise old man what the secret to success is. The wise man told the boy to meet him at the river in the morning, and he would be given the answer there. The next day, they set out towards the river together. They continued on into the river, past the point of the water covering their nose and mouth. Unexpectedly, the wise man dunked the boy underwater. The boy desperately tried to resurface, feeling a fish brush past his leg. But the wise man kept pushing him down, until he finally pulled the boy's head up, allowing him to gasp for air. Then the wise man said, "What were you fighting for when you were underwater?" The boy exclaimed, "Air." The man said, "There you have the secret to success. When you want to gain success as much as you wanted air when you were underwater, you will achieve it." Success starts with the desire to achieve something. If your motivation is weak, your results will follow suit. So here's a short video which tells, so if you have to come across towards the success, first we should plan. Before we should have a motto. Before we should have a motto, after planning the motto for what we have to do, we should be prepared. அப்ப ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு what I want to share is old way of teaching methodology or your parental training is not at all a wrong thing. The old style, அதாவது இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு humble request is, பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது அமைதியா உட்கார், எது கேட்டாலும் எடுத்து வாங்கி கொடுக்கறது. நோ, ask them to be calm. நம்மளுடைய நிலைமையை அவங்களுக்கு புரிய வைக்கணும் சார். அது புரிய வச்சாச்சுன்னா என்ன ஆகும்னா அவனுக்கு தெரியும், if the parents are not buying, there is a time where I have to wait. When it is time for him, he will do. அந்த பேஷன்ஸ கொண்டு வர 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 என்ன ஆயிடும்னா அவனும் அதுக்கு அப்ப அந்த திங்ஸ் கிடைக்கலன்னும் போது அவன் என்ன ஆவான்னா அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு அவனுக்கு நம்ம ஒரு வழி போகிறதுக்கான ஒரு டூலா ஒரு வழி கொடுப்போம். அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், அவன் திங்க் பண்ணிட்டு ஓகே இஃப் திஸ் இஸ் நாட் தேர் வித் மீ, நான் இதை வச்சு பண்ணலாம் அப்படின்ற அவனுடைய மென்டல் கேலிபர் டெவலப் ஆகும், அது வளரவும் செய்யும். So everything depends. I'm not against the modern technology. One way it is good, but old is always good. So let's meet with both, synchronize both old and new together, and let's together shake hands to develop a better society. So let's be prepared. Thank you for the opportunity, sir. Thank you very much. Super, ma'am. Very nice, ma'am. எனக்கு அந்த சிந்தனை சாரண அந்த வார்த்தை கேள்விப்பட்டதிலிருந்து அது அனைத்து நிலைகளிலுமே இதை நம்ம ஷேர் பண்ணணும். அதே நேரத்துல எல்லாருமே இந்த சாரணிய தன்மையில பண்புல இருக்க வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குமா.
ஆனா நீங்க எல்லாம் அதை செயல்படுத்துறீங்க பாருங்க, குழந்தைகளோடு இருந்து அந்த சாரண கல்வியை முறையா கொண்டு போறது. அதுவுமே நீங்க எனக்கு என்னன்னா, பெண்களுக்கான தடை எப்பயுமே அது உண்டு. உலகம் எவ்வளவு தூரம் மாறினாலும் அந்த பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தா கூட, பெண்ணுக்கான தடைகள் எல்லாம் தாண்டி நீங்க ஒரு பயிற்சி வகுப்பு போறது, பயிற்சியாளரா இருக்கிறது எல்லாமே ரொம்ப இப்போ பெருமையா இருக்கிறது. இல்லையா, நீங்க இப்ப இத சொல்ற ஒரு வார்த்தையில எனக்கு வந்து ஷேர் பண்ண வேண்டியது அதாவது ஓப்பன் டாக் இட் மே கெட் கான்ட்ரவர்சிஸ். பட் உண்மை என்னன்னா, நம்ம பேசுறோம் விமென்ஸ்க்கு 50, 100 ஈக்குவல் எல்லாம் பேசுறோம். பட் எட் இன் திஸ் மூமெண்ட் ஆல்சோ வி ஆர் ஃபேசிங், அதாவது ஒரு ஃபீமேலா வந்து அந்த ஸ்கவுட்டிங்ல வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ஸோட நாங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வி ஆர் ஃபேசிங் இட். பட் ஒன் திங் வி வாண்ட் டு டெவலப் த சொசைட்டி. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, ஐ எம் அ டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜி, where I have given my subject and my profession, and I have developed my passion towards scouting, which now I have converted into profession, so that I can develop few young youth for the society. கிரேட்மா, கிரேட். இதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா தன் தடையை தாண்டி எதிர்கால தலைமுறைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுக்குற அந்த நிலைப்பாடு இருக்குல்லம்மா, அது மிகச்சிறப்பு. இன்னைக்கு ஆயத்தமாக இருன்னு சொல்லி, ஸ்கவுட்னா என்ன, இது பள்ளி கல்வி முறைக்கோ பள்ளி கல்விக்கோ ஒரு எதிர்ப்பான விஷயம் கிடையாது. அதை விட இதுல வாழ்வியல் கூறு இருக்கு. வாழறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும் எல்லா கூறுகளும் எல்லாத்தையும் கொடுக்கும் கல்வி இந்த சாரணிய கல்வி. திறனை கொணர செயல்பட அனைத்தும் வழங்கும் இந்த சாரண கல்வின்னு சொல்லி, இதுல கூட அமைதியை ஏந்து கடத்தும் இந்த சாரணம், அந்த மெசஞ்சர் ஆஃப் பீஸ் சொன்னீங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்த உங்க காணொலியோட நீங்க சொன்ன விதம் எல்லாமே உண்மையிலேயே பயன்பாட்டு அரங்குதான். எந்த இடத்துலயும் நான் இப்ப சொல்லுவேன், இப்ப நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன், உலகம் முழுக்க எத்தனை வேள்விகள் வந்தாலும் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் அதுல சாரணிய பண்பு இல்லாம இருந்ததுன்னா அது வெற்றி அடையாது. ஏன்னா தனி மனித மாற்றம் தான் அந்த உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் அந்த முகப்பு வாசகத்தை யுனெஸ்கோ முகப்பு வாசகம் தான். ஏன்னா மனிதன் தான் தடை இருக்கு. அந்த அரண்கள் எங்க வேணும் அப்படின்னா மனித மனங்களில் தான் வேணும்னா, மனிதன் தற்சார்பு வாழ்க்கை வாழ வேணும் எல்லா நிலைகளும். ஆனா அத்தனை பேட்ச் அத்தனை நிலைகள்ல இந்த மாணவர்கள் எல்லாமே தனித்து இயங்க தற்சார்பு வாழ்வு வாழ நீங்க உங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பயிற்சியாளராகவும் நட்பு ரீதியிலும் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. தொடர்ந்து நன்றி. நன்றி. நன்றிமா. அடுத்து யாராவது வினாக்கள் இருந்ததுன்னா, இல்ல ஒரு நிமிடம் நம்ம உங்கள்ட்ட அம்மாவோட கலந்துரையாடலாம். ஒரு நிமிடம் வாய்ப்பு இருக்கிறது. வினாக்கள் இருக்கிறவங்க இல்ல கலந்துரையாட நினைக்கிறவங்க கேள்வி கேட்கலாம். அந்த ஒரு நிமிஷம் யாரும் கேட்கலன்னா நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கன்வே பண்ணினேன். அதாவது அன்னைக்கு காலத்துல யூரோப்ல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புக் படிச்சா தெரியும். ஒரு ஸ்கவுட் வந்து ஒரு கிராமத்திலேயே ஒரு இடத்துல இருந்தானா அங்க போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை. எல்டன்ஸ் மர்டர்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, யார் யூடியூப்ல சாரி இன் இ புக்ஸ் இஸ் அவைலபிள், ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ். அதுல படிச்சு பாருங்க, ஒரு ஸ்கவுட்டிங்ன்ற டெண்டன்சி இருக்கிறவன் எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருப்பான். ஒரு கேஸ் கூட கிளியரா டிடெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய திறமைசாலி தான் ஒரு சின்ன ஸ்கவுட். யூத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குன்றத அதுலயே நீட்டா அழகா ஒரு ஸ்டோரி மீன்ஸ்ல அவர் கிளியர் பண்ணி, ஆல் ஹேப்பன்ட் ஸ்டோரி, நத்திங் இஸ் ப்ரெடிக்டட் ஆர் நத்திங் இஸ் இமேஜினரி. Thank you sir, thank you for giving me an opportunity. Thank you மா. எனக்கு ஒரு கேள்விமா. இந்த சாரண கல்வியை இருந்தா கூட முழுமையான எல்லா பள்ளிகளிலுமே முறையாக எடுக்காத நிலை இருக்கு. அது என்ன காரணமா இருக்கு? இந்த சாரண ஆசிரியராக மாறணும்னா அவருக்கு என்ன ஆட்ரிபியூட் இருக்கணும்? ஒரு பள்ளியில சாரணை கல்வியை முழுமையா எடுத்துட்டு போகணும்னா என்னென்ன செய்யணும்? இந்த சாரணை கல்வி அனைத்து பள்ளிகளிலும் இருக்கணும். அரசு பள்ளியா இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அது எந்த பேட்டர்ன்ல இருந்தா கூட, சிபிஎஸ்ஓ ஐசிஎஸ்ஓ எது நிலையா இருந்தாலும் இந்த சாரணை கல்வியை முறையா கொண்டு போவதற்கு வழிவகைகள் என்னம்மா? சார் இப்போ இப்ப பிரசன்ட் இது பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் தட் திங் ஹஸ் பீன் எமர்ஜ்ட். அந்த அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. ஈவன் சிபிஎஸ்இ ஆகட்டும், சிஏஎஸ் ஆகட்டும், இல்ல ஐடிபி ஆகட்டும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இட்ஸ் அ மஸ்ட்ன்னு சொல்லி ட்ரெயினர்ஸ் வர. அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு ஒரு ட்ரைனிங் ஆகிற சாரணர் ஆசிரியரோ அவங்க என்ன பண்ணா, நான் செய்யணும்னு ஃபர்ஸ்ட் என் பிள்ளைங்க அந்த மாதிரி வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அதே மாதிரி சிலவங்க நினைக்கிறது கவர்மெண்ட் பள்ளியில இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படி இல்லை சார், எல்லாரும் ஃபேஸ் பண்றோம். சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். நான் என்ன சொன்னேன், இன்டர் ரிலேட் யுவர் சப்ஜெக்ட் வித் ஸ்கவுட்டிங். இப்போ ஒரு காம்பஸ் சோசியல் மேம், ஜியோகிரபி மேம்க்கு தேவையா, அது அந்த ஸ்கவுட்டிங் லெசனை அங்க கொண்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கவுட்டிங் லெசனும் முடிஞ்சு போச்சு, பிள்ளைங்களையும் இது பண்ணியாச்சு. அதே மாதிரி டீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வரைக்கும், ஏன்னா அவங்க சொல்றதே ஸ்கவுட் மாஸ்டர் இஸ் த பிஎல்ஸ் லீடர்னு சொல்லுவாங்க. பிஎல்ஸ்னா பேட்ரோல் லீடர்னுடைய லீடர் தான் ஸ்கவுட் மாஸ்டர். நாங்க ட்ரெயினர்ஸ் கிடையாது, நாங்க டீச்சர்ஸ் கிடையாது, அவங்களுடைய நண்பன் தான்.
ஸ்கவுட்டரை வந்து நண்பனா தான் சொல்றாங்க. அதான் எல்டர் பிரதர் அப்படின்னு தான் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதோட இன்வால்வ் பண்றோம்னா இது வந்து இட் வில் கோ டுவர்ட்ஸ் லாங் ஸ்டோரிஸ். அதாவது எல்லாமே ஃப்ரம் தலையில இருந்து அது ரெக்டிஃபை ஆகி வந்தாதான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு. பட் ஃபைட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, செய்யறவங்க செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த 10 இன்னைக்கு என்ன மாதிரி 10 பேர் இருப்பாங்க, அவங்க 100 பேரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ லேட்டர் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஐ திங்க் இட் வில் பி இன் ஃபுல் ஃபிளெஜ். Any of this is government is also undertaking our minister. So many things are happening. முன்னாடியை விட அவேர்னஸ் வந்து இது இட் ஹஸ் பீன் வார்ம் வெல்கம் இன் த சொசைட்டி. ஈவன் பேரண்ட்ஸும் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ என்சிசிக்கு இருக்கிற இது ஸ்கவுட்டுக்கு இல்லைன்னா இப்போ வந்து அதை they started analyzing. Oh, so many things are happening அப்படின்னு சொல்லி we are getting a warm welcome. Hope so in future we will do it in a better way. தேங்க்யூமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா உங்களுடைய நேரத்திற்கு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒரு கேள்வி மட்டும் உங்கள்ட்ட கேட்கட்டுமாமா? ஒரு பேரண்டா, ஒரு ஆசிரியரா, ஒரு பள்ளியா, எல்லா நிலையிலுமே இந்த சாரண கல்விய என் குழந்தைக்கு கொடுத்தா என்ன மாற்றம் ஏற்படும்? ஏன் கொடுக்கணும்? ஒரு வரியில ஏன் குழந்தைக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் அ செல்ஃப் அப்படின்னு பார்த்தா, ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னா நீங்க நாளைக்கு இல்லைனாலும் உங்க பிள்ளை நல்லபடியா இருக்கும். அவன் யாரையும் அண்டி இருக்க மாட்டான். அவனால அவன் மட்டும் வாழறதில்ல, அவனால 10 பேரை வாழ வைக்க முடிய திறமை வந்து ஸ்கவுட்டிங்ல வளர்ப்பாங்க. ஸ்கூல்ல கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஸ்கூல்ல வந்து அவனுக்கு சொசைட்டியோட பிஹேவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதை கொடுக்குது. அதே மாதிரி எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ஒரு லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணான்னு அந்த குரூப் அங்க ஸ்கூல்ல ஃபார்ம் ஆகும்போது அவனை அங்க டெவலப் பண்ணது. அதே சொசைட்டிக்கு இதெல்லாம் பார்த்து வரவன் என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு பில்லரா, ஒரு சிட்டிசனா, நல்ல சிட்டிசனா இருக்கணும்ன்றது அந்த விதை முதல்ல விதைக்கும் போதே அவனுக்குள்ள இருந்து அது வந்துடும் சார். அது பெரிய மரமா, ஆலமரமா வந்து விருட்சமா ஆகி பிரான்சஸ் அவுட் ஆகி இட் வில் ஸ்ப்ரெட் as a big banyan tree. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக கருத்து கூற மாணிக்கவாசம் இணைப்புல வந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு மாலை கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, உங்களுடைய 1 நிமிட வாழ்த்து ஐயா அம்மாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு. நல்லா சிறப்பா சொன்னாங்க. அதுக்கு மறுபடியும் எனக்கு சோமவள்ளியப்பன் சொன்ன ஒரு ஃப்ரேஸ் தான் ஞாபகம் வருது. எவ்ரிதிங் இஸ் டிஃபிகல்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி. அது மேடம் கரெக்டா சொன்னாங்க. அது ஸ்கவுட்ல முதல்ல சேர்ற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா, கல்லூரி மாணவரா, அல்ல ஒரு தலைவரா, ஒரு பொலிட்டீஷியனா இருந்தாலும், ஒரு தலைமை ஆசிரியரா, அல்ல கல்லூரி பிரின்சிபாலா, இல்ல கரஸ்பாண்ட், எந்த நிலையில இருந்தாலும் ஆரம்பத்துல போட்ட விதைதான் இப்ப மாமரத்துல தேங்காய் காய்க்காது, தென்னை மரத்துல புளியங்காய் காய்க்காது. ஸோ அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஏன் அந்த பள்ளியில ஆரம்பிக்கணும் ஸ்கவுட்ஸ் அப்படின்னா, அது வந்து இட்ஸ் த டெண்டர் சாண்ட், அதாவது பண்படுத்தப்பட்ட மண், பண்படுத்தப்பட்ட நிலம். நல்ல கருத்தா இருந்தாலும் நல்ல விதையா இருந்தாலும் பண்படுத்தப்பட்ட நிலத்தை போட்டா தான் நாளைக்கு விதை மரமாகி விருட்சமாகும். பாறையில போட்டா அந்த பாறை இடிக்கலே நசுங்கி போகும், விதை இருக்கிற இடமே காணாம போயிட்டு நல்லா அழகா சொன்னாங்க. அதனாலதான் பள்ளியிலிருந்தே அந்த விதை மனதுல விதைக்கப்பட்டா எல்லா நல்லொழுக்கும் அவன் மனசுல அமைஞ்சதுன்னா அவன் மற்றவங்களும் சொல்லி தருவான். இப்ப ஒரு விதையில மாமரம் வளருது, அப்புறம் எத்தனை பேருக்கு கனி கொடுக்குது, அந்த கனி எத்தனை பேரு சுவை இருக்குன்னு மற்றவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ருமானி மாம்பழம், ஒட்டு மாம்பழம், அப்புறம் பங்கனப்பள்ளி மாம்பழம்னா இத்தனை டேஸ்டியும் ஒரு மாவதியில வச்சிருக்காரு இல்லையா படைச்சவரு. ஆக அத உண்டவங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னா அவரு 10 பேரும் சொல்லுவாங்க. இதைத்தான் இந்த ஸ்கவுட்ல இவங்க சொல்லியிருக்காங்க. தான் ஏற்றுக்கொண்ட கருத்தை உள்வாங்கி மற்றவங்க எப்படி சொல்லணும்ன்ற விதத்துல டாக் அண்ட் டாக் மெத்தட், அப்புறம் இ-புக்கு, அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ, இந்த மாதிரி இணைய நிகழ்ச்சி, எது மூலமெல்லாம் மக்களை அணுகி அந்த மைண்ட்ல இந்த விதையை விதைக்க முடியும், நிலத்துல விதையை விதைக்க முடியும். மரத்துல கருத்தை விதைக்கிறது அதோட சிரமமான காரியம். அது ஒரு டீச்சரால் தான் முடியும், மேல மாதிரி ட்ரெயினரால் தான் முடியும். அது நான் கூட என்னுடைய ஃபேஸ்ல எழுதியிருப்பேன், ட்ரை டு லேர்ன், லேர்ன் டு ட்ரெயின். ட்ரெயின் டு லேர்ன், லேர்ன் டு ட்ரெயின். நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தவங்க ட்ரெயின் பண்ண முடியும், ட்ரைனிங் எடுத்தாதான் மற்றவங்களை படிக்க வைக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பேச கூட லிவ் டு லேர்ன், லேர்ன் டு லிவ். முதல்ல வாழறதுக்கு கத்துக்க நீ, then only you can share.
லேர்ன் டு லிவ், முதல்ல வாழத்தை எடுத்துக்கோ, தென் லிவ் டு லேர்ன். மறுபடியும் அதாவது கல்வி கரையில கற்போர் நாள் சொல்ற மாதிரி கற்பதற்கு வயது கிடையாது. கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் தெரிஞ்சு கொண்டே இருக்கலாம். ஆனா தெரிஞ்சது எல்லாத்தையும் மொத்தமே வந்து களத்து மேத்துல கொட்டுற மாதிரி கொட்டிட முடியாது. தேவையில்லாதவங்களும் கொடுக்க முடியாது. அதாவது குழந்தைக்கு ஒரு இட்லி சாப்பிடுற குழந்தைக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுத்தீங்கன்னா மத்தவங்க தான் குழந்தை பேர்ல மத்தவங்க தான் சாப்பிட முடியாது, குழந்தை சாப்பிட முடியாது. So you are given me a full meal, sir. I did not take my lunch. நன்றி. Thank you, thank you. நன்றி you. சார். I got so சிறப்பா much இருந்தது. inspired by that. So my few words have brought this much of big Thank you. meaning for the event. Means I'm really feel blessed. நன்றி. மேடம் Thank you. மேடம் மேடம் அவர் என்னை பத்தி அவர் சொல்லுவார் நிறைய. I am basically a trainer. Okay, thank you, sir. I feel blessed to meet you today. Thank you, thank you, thank you. நன்றி ஐயா, நன்றிமா. அடுத்த உரையாளருக்கான நேரம் இது. ரொம்ப மகிழ்ச்சி. பயிற்சியாளருக்கு நட்பிற்கு ஷர்மிளா அம்மாவுக்கு சிறப்பு Thank you, நன்றி. sir. அடுத்த உரை என்னன்னா மலாலா. நம்ம காலையில இருந்து மாணவர்களுக்கு நன்னெறிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பல்வேறு விதமான நற்பண்புகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவருடைய வாழ்வியல் விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்